ஜனநாயகன் படம் வெளியிடுவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. நீதிபதி PT ஆஷா உத்தரவை பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தணிக்கை வாரியம் சார்பாக மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் என்னென்ன விவகாரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிருஷ்ணமூர்த்தி? நிச்சயமாக ஜனநாயகன் படம் பொறுத்தவரை தனி நீதிபதி உத்தரவானது தற்போது தணிக்கை சான்று வழங்க உடனடியாக உத்தரவிட்டிருக்கிறார். இந்த விசாரணையின் போதுதான் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. குறிப்பாக தணிக்கை குழுவின் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் பெரும்பான்மையானவர்கள் அந்த முடிவை எடுத்துக்கொள்ளாமலே ஒரே ஒரு உறுப்பினர் அளித்த புகாரின் அடிப்படையில் மட்டுமே சென்சார் சான்றை நிறுத்தி வைப்பதை ஏற்க முடியாது என்றுதான் தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் குறிப்பாக வைத்த முக்கியமான வாதமானது பார்க்கப்படுகிறது. மேலும் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கியுள்ள இந்த திரைப்படம் குறிப்பிட்ட தேதியில் வெளியீடாகவிட்டால் பெருத்த இழப்பு ஏற்படும் எனவும் தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதேபோல் தணிக்கை சான்று குழு தரப்பில் ஆட்சேபம் தெரிவித்து பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஒருவர் புகார் அளித்திருப்பதால் படத்திற்கு சென்சார் சான்று நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும், புகார் இருந்தால் திரைப்படத்தை மறு தணிக்கை செய்வதற்கு தங்களுக்கு முழு அதிகாரம் உள்ளதாக தணிக்கை குழு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. சென்சார் சான்று வழங்கும் முன் இந்த வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் சென்சார் போர்டு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த வாதங்களுக்கு கேட்டுதான் தற்போது குறிப்பாக நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் தனி ஒருவர், அதாவது 5 பேர் கொண்ட குழுவில் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த தணிக்கை சான்று வழங்க எதிர்ப்பு தெரிவித்து புகாரானது அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்த இந்த வழக்கில் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மறு ஆய்வுக்கு இந்த படத்தை அனுப்பும் முடிவு ஏற்கத்தக்கதல்ல என்று கூறி இந்த மறு ஆய்வுக்கு அனுப்பிய இந்த உத்தரவையும் ரத்து செய்துதான் நீதிபதி PT ஆஷா உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக தான் நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று உடனடியாக வழங்க வேண்டும் என்று சென்சார் போர்டுக்கு நீதிபதி PT ஆஷா உத்தரவிட்டிருந்தார். படத்திற்கு UA சான்று அளித்த பிறகு தலைவருக்கான அதிகாரம் முடிந்து விட்டதாக நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்தார். தற்போது இதை எதிர்த்துதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் தணிக்கை குழு தலைவர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் AR சுந்தரேசன் உடனடியாக ஆஜராகி ஒரு அவசர முறையை செய்திருக்கிறார். தங்கள் தரப்பு ஆதத்தை முழுமையாக கேட்காமல் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருப்பதாக தனி நீதிபதி உத்தரவில்தான் இந்த முறையீடு செய்வதாக மேல்முறையீடு தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக அவர் முறையீடு செய்திருக்கிறார். அப்போது தலைமை நீதிபதி இந்த வழக்கை மனுவாக தாக்கல் செய்யுங்கள், அந்த மனு எண்ணிடும் பட்சத்தில் இந்த பிற்பகல் விசாரிப்பா இல்லையா என்பது தெரிய வரும் என்று தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் அடுத்து 2 தினங்களில் 2 தினங்களுக்கு அப்புறம் பொங்கல் விடுமுறை வர உள்ள காரணத்தினால் நீதிமன்றம் இயங்காது. எனவே இந்த 2 தினங்களில் இந்த வழக்கின் விசாரணையானது பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாகத்தான் படத்தை வெளியீட்டு தேதி குறிப்பிடாமல் பட தயாரிப்பு நிறுவனம் ஒத்திவைத்திருந்தது. இன்று ஜனநாயகனுக்கு ஆதரவாக தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாகத்தான் அடுத்து பட தேதி எப்போது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற சூழ்நிலையில் தற்போது இந்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து 2 நீதிபதிகள், அதாவது தலைமை நீதிபதி அமர்வில் தணிக்கை குழு அமைப்பினர் தற்போது இந்த முறையீடு செய்திருக்கிறதால் படம் எப்போது வெளியாகும் என்ற கேள்விக்குறி தொடர்ந்து நீடிக்கிறது. கிருஷ்ணமூர்த்தி, இதற்கு முன்னதாக இந்த வழக்கு விசாரணையின் பொழுது தணிக்கை வாரியம் தரப்பாக சொல்லப்பட்டது 4 வாரங்கள் அவகாசம் தேவை என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது நீதிமன்றத்தில். அதையும் மீறி தற்பொழுது நீதிபதி PT ஆஷா தலைமையில் தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து மேல்முறையீடும் செய்திருக்கிறார்கள். தற்பொழுது தணிக்கை வாரியம் இந்த விவகாரத்தில் கால அவகாசம் கோருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? தனி நீதிபதியிடம் அவகாசம் கூறப்பட்டது காரணம் என்னவென்றால், ஒரு மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த மனுவிற்கு பதிலளிப்பதற்கு குறைந்தபட்சம் 4 வாரங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்பது வழக்கமான ஒரு இயல்பு. இதை காரணம் காட்டிதான் இந்த மனுவிற்கு 4 வாரங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு தரப்பில் அந்த வாதங்களானது வைக்கப்பட்டது. ஆனால் பட தேதியானது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட காரணத்தினால் அவசர வழக்காகத்தான் இந்த விசாரணையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அதுக்குத்தான் படத்துக்கு எதிராக புகார் வந்துள்ளதால் தான் படம் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை தொடர்ந்துதான் புகாரை தாக்கல் செய்ய சென்சார் போர்டுக்கு நீதிபதி PT ஆஷா உடனடியாக உத்தரவு பிறப்பித்திருந்தார். பின்னர் படத்தை ஆய்வு செய்த குழுவில் இடம்பெற்றவர் தான் அந்த புகாரை அளித்திருக்கிறார் என்பது தெரிய வந்ததுடன் இது ஏற்கத்தக்கது தானா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி முன்வைத்திருந்தார். ஏனென்றால் படத்துக்கு UA சான்று வழங்க முடிவு செய்த பிறகு மறு ஆய்வுக்கு அனுப்பது ஏன், படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்காது ஏன் என்ற பல்வேறு கேள்விகளை தான் தணிக்கை குழுவுக்கு நீதிபதி தொடர்ந்து முன்வைத்திருந்தார். இந்த கேள்விகள் அனைத்துமே அன்றைய தினமே வாதங்களானது வைக்கப்பட்டது. இந்த வாதங்கள் அனைத்தும் தெளிவான வாதங்களாக வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விரிவான அறிக்கை தாக்கல் செய்வதற்காக 4 வார அவகாசமானது தணிக்கை குழு தரப்பில் கேள்விக்கப்பட்டது. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க.